நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணி, அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன் சங்க எடுத்துருவேன். வேணி கதவு தர வேணி. வேணி, வேணி, அண்ணா நான் இருக்கேன், நீ எதை பத்தி கவலைப்படாத. கதவு தர வேணி, கதவு தர வேணி. மாமா, வேணி, வேணி. இப்ப சந்தோஷமாடா? என் தங்கச்சிக்குள்ள திட்ட முடியா நீ? அவ எனக்கு தங்கச்சி தாடா. கிழிச்ச. வேணி, வேணி, வாங்க மாமா. வேணி கதவு தர வேணி. வேணி கதவு தர. வேணி, வேணி, வேணி கதவு தர வேணி. என்ன நடக்குதுங்க? வேணி இவன் திட்டம் போட்டு கொல்ல பாக்குறான்ப்பா. ஏய், அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சு போடுவேன். பேசாம இருக்கணும். பாய் இன்னும் பேசாம இருந்தா அவ உள்ள பணமாயிருவா. யோ, என் தங்கச்சியை வாழ அனுப்பிச்சா சத்தம் இல்லாம கொல்ல பாக்குறியா நீ? இங்க பாருங்க, என் மேல எந்த தப்பும் கிடையாது. கொல்ல வெறியில் இருக்க, பேசாத. அப்புறம் மச்சான பார்க்க மாட்டேன், ஏதாவது பண்ணி. அப்பா நீங்களும் சப்போர்ட்டப்பா. வீட்டுக்கு வந்த மருமகனா மரியாதை இல்லாம பேசுறியா? ஐயோ, உங்க மரியாதை எல்லாம் விடுங்க. முதல்ல வேணியை காப்பாத்த பாருங்க. பதறாதீங்க. அவ சும்மா மிரட்டி பாக்குறா. சின்னவன கதவை ஓங்கி ஒரு மிதி மிதிரா. உள்ள போடா. தள்ளுமா. என்ன காரணி பண்ணிட்ட? ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் பதற வச்சிட்டியடி. வேணி, தனுஷ் எதுவும் தப்பா சொல்லலையே. என்னடி நீ? அண்ணன் தான் சொல்றேன்ல. இங்க என்ன மீறி என்ன நடக்கும்? ஏய், ரெண்டு பேரும் பேசாம இருங்க. மருமவன நீங்க போய் பேசுங்க. பேசுங்க. போய் பேசுங்க. வேணி, வா போலாம். வேணி, வா நம்ம வீட்டுக்கு போவோம். நான் எதுக்காக அங்க வரணும்? சொல்லுங்க, வந்து என்ன பண்றது? மறுபடியும் அந்த கல்பனா முன்னாடி அசிங்கப்படணுமா? இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் எப்படி உங்களை நம்புறது? நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல வேணி, வாழ்க்கை. நம்பு. எப்படி? நீங்க தான் ஒவ்வொரு தடவையும் என் நம்பிக்கையை உடைச்சு நொறுக்குறீங்களே. வேணி, ஏய், இது புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து. அவங்க பேசிக்குவாங்க. நீ மூக்க நுழைக்காத. என்ன நம்பு, என் கூட வா. சரி வரேன். ஆனா இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சு அமிர்த, அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நைட்ல பைக்ல போக வேண்டாம், காலையில போய்க்கலாம். டேய் போங்கடா. அம்மா, அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணி கொடு. நாங்க கிளம்ப. ஒன்னும் சொல்ல வேண்டாம், காலையில பேசிக்கலாம். சரி, எல்லாரும் வாங்க. வரேன். ராமநாதா, நான் வேணா திருச்சிக்கு போயிரட்டுமா? ஏம்மா? பார்க்க முடியலடா. தினமும் என் பேரன் ஹால்ல படுத்து தூங்குறதையும் அவன் பொண்டாட்டியோட தினமும் சண்டை போடுறதையும் என்னால பார்க்க முடியலப்பா. திவ்யா, என் பையன் எடுத்துட்டு வாமா. அம்மா, நானும் எங்க அண்ணனும் வேற வேற இல்ல. ஆனா எங்க அம்மா என்னை விட்டுட்டு அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு போறப்போ எனக்கே தெரியாம ஒரு ஈகோ எனக்குள்ள எட்டி பார்க்குது. என் வீட்டுல எங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னு
என் மனசாட்சி என்ன கொல்லுதுமா. ராமநாதா, போக வேண்டாமா ப்ளீஸ். என்னப்பா, கூடவே இருந்து நீ கஷ்டப்படுறத பாக்குறத விட நான் தூரம் இருந்து நீ சந்தோஷமா இருக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிறது நல்லது இல்லையா? நான் சொன்னனா? தேவையில்லாம நீயா என் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? என்னங்க அத்தை, திவ்யா கிட்ட உங்க பையன் கொண்டு வர சொன்னீங்களாமே? ஆமாமா. கேளு மீனாட்சி, அம்மா ஊருக்கு போறாங்களா? கேட்டாக்கா அரவிந்த் படுற கஷ்டத்தை பார்க்க முடியலையா? எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருமா? ராமநாதா, சும்மா இருக்குமா? அரவிந்த் சந்தோஷமா இருக்கணும்பா. அத்தை, நம்ம 2 பேருக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள்ல சண்டை வந்திருக்கு. அடுத்தவங்க தப்பா பேசுற அளவுக்கு நீங்களும் என்னை விட்டு கொடுத்ததில்ல, நானும் உங்களை விட்டு கொடுத்ததில்ல. குடும்பம்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும். வீட்ல உங்களை மாதிரி பெரியவங்க இருந்து நல்லது கெட்டதை கேட்டு கொஞ்சம் அனுசரணையோட சின்னஞ்சிறுசுகளை வழிநடத்துறதை விட்டுட்டு திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொன்னா என்னங்க நியாயம்? அரவிந்த் வேணியை கூட்டிட்டு வந்துருவான், அவங்க 2 பேரும் சண்டை இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கன்னு அந்த நம்பிக்கையை கொடுத்தது நீங்க தான். அதை நீங்களே உடைச்சா எப்படி? பாட்டி வாங்க போலாம். என்ன பாக்குறீங்க? நானும் உங்க கூட வரேன். அண்ணன் சந்தோஷமா இல்லாததுக்கு நானும் தானே காரணம். அத்தை, கூட்டிட்டு போங்க அத்தை, பின்னாடியே நானும் உங்க மகனும் வரோம். இவர் சொன்ன மாதிரியே அரவிந்த் இந்த வீட்டுல தண்ணி கொடுத்துன வச்சிடலாம். பேச ஆள் இல்லாம என் பையன் சவத்தையே வெறிச்சு பாத்துட்டு இருப்பான். நம்ம எல்லாருக்கும் அதுதானே சந்தோஷம். திவ்யா, பைய கொண்டு உள்ள வச்சிருமா. ஐயோ வேணாம் வேணாம், உங்க மனசு எப்ப வேணா மாறும், நான் ரெடியாவே இருக்கேன். வயசான காலத்துல என்ன அழ வச்சிடாதடி. நான் எங்கேயும் போகல, பைய கொண்டு உள்ள வை. நிஜமா? நிஜமா நான் போகலடி. முடிவு மாறாதே. ஏய் போடி, அவங்கள ரொம்ப தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. காலையில வரைக்கும் தானே அந்த கேலியும் கிண்டலும் சந்தோஷமும். அண்ணி வந்துட்டா அவங்க முன்னாடி நான் இப்படி இருக்க முடியாதுல்ல. திவ்யா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. உங்க அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிற வரைக்கும் உன் அண்ணியால உனக்கு எது நடந்தாலும் பொறுத்து போ. சரிங்கப்பா. சாரி. எதுக்குப்பா? தோணிச்சுமா. இனி எப்பவும் தோணக்கூடாது. சரி பாட்டி வாங்க போலாம். உங்க மடியில படுத்துட்டு கதை கேட்டுக்கிட்டே தூங்கணும். போடி, கதையெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க சொல்லனா என்ன பாட்டி, நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா, முழு காக்கா, முக்கா காக்கா. ஐயோ வேணாண்டி, உன் கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சு உனக்கு ஒரு புருஷன் வருவான்ல, அவங்கிட்ட இதையெல்லாம் சொல்லு. இப்ப எந்த கதையும் வேணாம். அது எப்படி? நீங்க கதை சொல்லனா நான் சொல்லணும்ல, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். நானே கதை சொல்றேன். நீ வா. வா. வாங்க 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 வாங்க. வா வா. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், முன்ன விட இப்ப நீ கொஞ்சம் பூசண மாதிரி தான் இருக்க. ஏய், வெளியில மழை பெய்தான்னு பாரு. மழை பெய்தா? உனக்கு ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு நாள் மழை பெய்யறப்ப
ஆமா, அன்னைக்கு நீ என்ன கலர் புடவை கட்டியிருந்த? என்னைக்கு? அன்னைக்கு ஏய், அமாவாசை இருட்டு, இதே மாதிரி சோன்னு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நீ கூட முந்தானைய கொடையா புடிச்சுக்கிட்டு சொட்ட சொட்ட நனைஞ்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு என் தோட்டத்துக்கு வந்தையே, ஞாபகம் இல்ல? அப்போ கரண்ட் இல்ல, ஒரே மெழுகுவத்தி வெளிச்சம். அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல நம்ம 2 பேரும் அன்னைக்குதான் முதல் நாள் நினைக்கிறேன். என்ன பதிலியே காணோம்? கட்டிக்க போறவர் தானேன்னு புத்திய தொலைச்சது தப்பா போச்சு. ஹேய், நீ கண் கலங்கினா மட்டும் நான் தாலி கட்டிட போறேன். கை கட்டுற தூரத்துல பூ இருக்கிறப்போ போந்து பார்க்காம இருக்க நான் என்ன பைத்தியக்காரனடி? எல்லா நாளுமே கைய கிழிக்காத மல்லிகை பூவே கிடைச்சிடாது. ரத்தம் பாக்குற ரோஜா பூவும் வரும். சாபம்ன்றியா? என் சாபம் பலிக்கிறதா இருந்தா எப்பவோ பலிச்சிருக்கணும். எப்போ? கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி உங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே வந்த அன்னைக்கு காரி மூஞ்சிலே துப்பி என்ன செருப்பால் அடிச்சீங்களே, அந்த நிமிஷம். ஆமா, என்ன சாபம் கொடுத்த? என்னடி சாபம் கொடுத்த? ஒரு அடங்கா பிடாரி உங்க வாழ்க்கையில வரணும், பொம்பளை கையால நீங்க அவமானப்படணும்னு. நானு, அதுவும் பொம்பளை கையால? பைத்தியக்காரி. ஏய், வீச முளைச்சவங்க இந்த பூமியில இல்லனா உங்க பொம்பளை இனத்துக்கே மரியாதை இல்லடி. பொம்பளை சாபம் எல்லாம் பலிக்காதடி. உங்களை என்கிட்ட இருந்து எந்த சாமி காப்பாத்தி இருக்கு? இன்னும் உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு. நீங்க வெளியில போகும்போதும் வரும்போதும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமியை கும்பிடுறேன். பவித்ராவும் தான். எங்க 2 பேரோட கண்ணீரும் வேண்டுதலும் தான் உங்களை கவசமா நின்னு காப்பாத்துது. இல்லனா? ஏய், இதுதான் பொம்பளைங்க பலம். உங்க கண்ணுக்குள்ள ஒரு நிமிஷம் மின்னி மறைஞ்ச பயம், ஏதோ ஆயிடுமோன்னு பயத்தை கோவமாக்கி வீசுவீங்க. அதுக்கு அடங்கி போற பலவீனம் தான் எப்படி வருதுன்னு தெரியல. கடவுளோட படைப்பே அதாண்டி. சரி, என்னாச்சு? எது? நான் கேட்டது என்னாச்சு? அது என்ன, மருந்து கடையில மாத்திரையெல்லாம் தீந்துருச்சா? கேட்கறேன்ல. எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. அத வாங்கி தந்த அண்ணன் ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்கேன். நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லுச்சு. ஆமா, உனக்கேவா அண்ணன் இருக்கான்? ஆஸ்பத்திரியில கம்பவுண்டர் அண்ணன். கம்பவுண்டர் எல்லாம் உனக்கு அண்ணன்? ஏய், என்னை ஏமாத்தி புள்ளான்னு மட்டும் பார்க்காத. உன்னை அடிக்கலாம் மாட்டேன். இன்னொரு 4 நாளைக்கு மழை வரும்னு வானிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. தோட்டத்து வீட்டுல 4 நாளைக்கு இருக்க வேண்டி வரும். நீ மறுபடியும் கர்ப்பமாவ. ஆனா இந்த முறை களைச்சி கூட வச்சுக்க மாட்டேன். அடிச்சு அனாதைய தெருவுல துரத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அம்மா, தாயே, பிச்சை போடுங்கன்னு தெரு தெருவா அலையணும். இந்த நிலைமை உனக்கு வேணுமா? அப்ப மரியாதையா இன்னொரு 2 நாள்ல மாத்திரை வரணும். ஏய், வரலன்னு வச்சுக்க, சொன்னதை செஞ்சிருவேன். போடி போடி. வந்தவளும் சரியில்லை, வாச்சவளும் சரியில்லை. என்னடா அது? இதுக்கு சீக்கிரம் ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்கணுமே. வேணி, என்னம்மா இங்கே நின்னுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வரதுக்கு என்ன தயக்கம்? கொஞ்சம் இரு மீனாட்சி, 2 பேருக்கும் நான் சுத்தி போடுறேன். யாரு கண்டு பட்டிருந்தாலும் சரி, எல்லா திருஷ்டியையும் அடுப்புல போட்டு எரிச்சு போடுறேன். அதெல்லாம் வேணாம் பாட்டி. சும்மா இருங்க, நீங்க சுத்துங்க பாட்டி. அப்படி சொல்லுமா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டை கண்ணு, முட்டை கண்ணு, இப்படி
எல்லா திருஷ்டியும் எரிஞ்சு போகட்டும். ஆ, உள்ள வாம்மா. அரவிந்த், முதல்ல நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க. எதுக்குப்பா? நாமெல்லாம் கோயிலுக்கு போறோம்ப்பா. டேய் ராமநாதா, அவங்களுக்கு என்ன கோயிலுக்கு போற வயசா? நாம தான் கோயிலுக்கு போறோம். அவங்க வேணா வேற எங்கேயாவது போயிட்டு அப்பா வரட்டும். ரெடிப்பா அண்ணா போலாமா? ஆ, ஏய், அவன் கூட எங்க போற? அப்பாதான் கோவிலுக்கு போலான்னு சொன்னாரு. கோயிலுக்கு நம்ம எல்லாம் போறோம். அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வேற எங்கேயாவது போவான். ஓ சாரி. அப்ப நம்ம போலாமாப்பா? ஏன் பறக்குற? அரவிந்த், நீ கிளம்பு. இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாப்பா. நீ எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நான் தப்பா சொல்ல பாட்டி. எந்த படத்துக்கு போலாம்? ஹோட்டலுக்கு போறதா இருந்தா எந்த ஹோட்டலுக்கு போறதுன்னு தெரியணும்ல. அவ எதை விரும்புறாளோ அத பண்ணலாம். அப்ப சரி, நான் சொல்ற இடத்துக்கு எல்லாரும் கூட வரியலா? நாங்கெல்லாம் எதுக்குமா? நீங்க தனியா போயிட்டு வாங்க. இங்க பாருங்க, இது என் வீடுனா நீங்க எல்லாரும் என் குடும்பத்து ஆளுங்க தானே. இதுல என்னம்மா சந்தேகம்? இது உன் குடும்பம் தான். அப்ப குடும்பத்தோட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போறதுல என்ன இருக்கு? என்ன நாத்தனாரே, நீங்க என்ன சொல்றிய? அது நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அது எனக்கு ஓகே தான் நீ. அப்ப சரி அத்தை, மாமா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம். சரிம்மா, நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். ஆமா, எந்த கோயிலுக்கு போறது மாமா? அதையும் நீயே சொல்லு. மாமா, அந்த மண்டபம் பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குல்ல, அங்கதான் எனக்கு போகணும் போல இருக்கு. ம். அம்மாடி, அவ்வளவு தூரமெல்லாம் என்னால அலைய முடியாதுமா. நான் வீட்ல இருக்கேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நான் சமைச்சு வைக்கிறேன். பாட்டிமா, ஏன் சிரமப்படுறீங்க? நீங்க சமைக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் கடையில வாங்கி சாப்பிட்டா போச்சு. என்ன மாமா? ம். பாட்டி, நாங்க வரும்போது பார்சல் வாங்கிட்டு வந்துறோம். சரி சரி. அப்ப சரி, போய் ரெடி ஆகுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அரவிந்த், என்னாச்சு கல்பனா? உங்களை உடனே பார்க்கணும். சரி, நீ கோயிலுக்கு வந்துரு. எந்த கோவில்? மாரியம்மன் கோயிலுக்கு. என்ன மாமா, ரெடி ஆகலையா? இல்ல, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. மாமா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியலா? என்ன? இல்ல, உங்களுக்கு கருப்பு சட்டை போட்டா எடுப்பா இருக்கும், போடுவியலா? ம். ஆத்தே, இன்னைக்கு அடமலை தான் அடிக்க போகுது. நான் சொல்றதெல்லாம் நடக்குது. என்ன? பிடிச்சிருக்கு. என்ன மாமா? நதிங். ஆ, ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி வேக்குது? அது வெயில் வேற, கருப்பு சட்டைல. ஏ அரவிந்த், வாப்பா. அரவிந்த், நீயும் வேணி போய் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. ம். சாமி கும்பிட்டு போலாமா? போப்பா, போய் சுத்திட்டு வா. அப்ப நீங்க? நாங்க பின்னாடி வரோம், போப்பா. ம். போங்க.
வாங்க வாங்க. குடு மீனாட்சி. யார் பேருக்குமா? சாமி பேருக்கு. என்ன மாமா இன்னும் பதட்டமாவே இருக்கிய? சொன்னியல வெயில் கருப்பு சட்டைன்னு. சரி வாங்க. அது மட்டும் இல்ல, ஆ கோயில் ரொம்ப சின்னதா இருக்குல்ல? மாமா இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தது இல்லையா? ம்ஹும். சரி விடுங்க, கோவில் சின்னதுதான், ஆனா உள்ள இருக்க சாமி ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த சாமி. வாங்க சாமி கும்பிடுவோம். Wow.